திருப்தியா முருகனுக்கு பாலாபிஷேகத்தை செய்யலாம். நம்மளால கூட்டம் பெரிய அளவுல இல்ல, சுலபமா நீங்க வந்து பால் குடத்திலிருந்த அபிஷேகத்தை செய்யலாம். தயவு செய்து பொறுமையை மட்டும் கையாளுங்க. கூட்ட நெரிசல்ல சிக்காதீங்க. அதே பொறுமையை தயவு செய்து அபிஷேகம் முடியும் வரை கடைபிடிங்க. அவசரமே வேணாம். உங்களுக்காக முருகன் காத்துக்கிட்டே இருக்கிற. பொறுமையா வாங்க, அவசரம் வேண்டாம். தயவு செய்து பேரிகார்ட் கம்பி எதையும் கீழே தள்ளுற அளவுக்கு நெரிசலை உருவாக்கிடாதீங்க. நிதானத்தை தயவு செய்து கடைபிடிங்க. தயவு செய்து பால் குடம் சுமக்கும் பக்தர்கள் சன்னதியை நெருங்கும் பொழுது தங்கள் பால் குடத்தின் கட்டுகளை அவிழ்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு ஆயத்தமாக இங்கு உதவி செய்ய அன்பர்கள் இருக்கின்றார்கள். தயவு செய்து பால் குடம் சுமந்து வரும் பக்தர்கள் சன்னதியை நெருங்கும் முன்பு தங்கள் பால் குடத்தின் கட்டுகளை அவிழ்த்து குடத்தை அபிஷேகத்துக்கு தயாரான நிலையில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முருகன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. தயவு செய்து பொறுமையா வாங்க. நீங்க உங்க அபிஷேகம் பண்ற வரைக்கும் முருகன் அபிஷேகத்திலேயே இருக்கிறாரு. அவசரம் வேண்டாம். தயவு செய்து ஒருத்தர் தள்ளிக்காதீங்க. அதே போல பால் குடம் சுமந்து வரும் பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. சாமியை தரிசனம் பண்றவங்க, அவங்க பால் குடத்துக்கு கூட வர்றவங்க தயவு செய்து கொஞ்ச நேரம் கழிச்சு தரிசனம் பண்ணுவாங்க. பால் குடம் சுமந்து வரும் பக்தர்களுக்கு தயவு செய்து முன்னுரிமை தாருங்கள். ரோஸ் மில்க் வேணுமா? ஆனால் நம்மளுக்கு ரோஸ் மில்க் வேண்டாம், அதனால் அடுத்த இடத்துக்கு போகும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே உதவி நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிப்பது. நீங்க கல்லாம பொறுமையா நீங்க வரிசையில வந்தீங்கன்னா சரியா அரை மணி நேரத்திற்குள்ளாக உங்களுடைய பால் குடத்தை அபிஷேகம் செய்து